கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 85வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவை உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஏசப்பா. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் நீங்கள் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினது போல ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் நீங்கள் பிரியம் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் உள்ள ஆண்டவரே ஜனங்கள் மீது ஆண்டவரே நீங்கள் பிரியம் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே நீங்கள் பிரியம் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினது போல இந்த நாட்களில் சிறையிருப்போடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சிறையிருப்பு திருப்பப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவரே நீங்கள் திருப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உம்முடைய மகிமை வாசமாக இருக்கணும் ஆண்டவரே. அன்று எங்கள் மகிமை, அன்று உம்முடைய மகிமை அதிகமாக எங்கள் தேசத்தில் வாசமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படும்படி ஆண்டவரே இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதிகமாக எங்கள் தேசத்தில் பெருகணும் ஆண்டவரே. கர்த்தரை அறிகிற அறிவில் ஜனங்கள் பெருகணும், விருத்தியடையணும் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே எங்கள் தேசத்தில் மகிமை பெரிதாய் காணப்படும். உங்களுடைய மகிமை வெளிப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மூலமாய் உங்கள் மகிமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஏசப்பா. எங்கள் தேசத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே நன்மையானதை சுதந்தரித்துக் கொள்ளணும். தேசத்தின் பலனை ஆண்டவரே, பூமியில் இருக்கிற தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலனை சுதந்தரித்துக் கொள்ளணும். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நீதி அவருக்கு முன்பாக செல்லும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஏசப்பா. உம்முடைய நீதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எல்லாரும் ஜனத்தின் மேலும் உங்கள் நீதி வெளிப்படணும் ஆண்டவரே. உங்கள் நீதி காணப்படணும் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரே நீதி உள்ள நியாயாதிபதி என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் நீதி உள்ளவர்களாய், நியாயம் செய்கிறவர்களாய், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய், நீதியை காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. கரத்தில் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.